நாட்டை மொத்தமா திருடணும்னா முதல்ல நம்ம ஓட்ட திருடணும்னு சதியோடு இறங்கி இருக்கிற சங்கி கூட்டமும் அதற்கு துணை போகிற தேர்தல் ஆணையமும் ஹிந்தியை திணிச்சாங்க, நம்ம ஏத்துக்கல. நீட்டை திணிச்சாங்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். பழைய அடிமைகளை வச்சு எதிர்த்து பார்த்தாங்க, நம்ம அவங்கள சிதறடிச்சோம். புதிய அடிமைகளை வச்சு நம்மள சூழ்ச்சி செய்ய பாக்குறாங்க, அதையும் நம்ம முறியடிப்போம். ஆளுநரை வச்சு ஆட்டம் காட்ட நினைச்சாங்க, சட்டமன்றத்தை விட்டே ஓட விட்டோம். நம்ம கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாதவங்க நம்ம ஓட்டை திருடி ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. SIR சிறப்பு தீவிர திருத்தன்ற பேர்ல ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளுடைய தேர்தல் ஆணையம். போன வருஷம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிடன்சில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளரை நீக்கி இருக்காங்க. 40,000 போலி வாக்காளரை சேர்த்திருக்காங்க. நான் சொல்றது ஒரே ஒரு தொகுதியில மட்டும். இந்த மாதிரி தான் நாடு முழுக்க திருட்டுத்தனம் செஞ்சுதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்றது தினந்தோறும் நிரூபணம் ஆயிட்டே இருக்கு. இப்ப நடக்கிற பீகார் தேர்தல்ல பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பழங்குடியின மக்கள், சிறுபான்மையினர் மக்கள், பெண்கள், பட்டியலின மக்கள் என கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளரை நீக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம். ஐயோ, இதெல்லாம் நம்ம மக்களுக்கு எங்க தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்ன்ற ஒரே காரணத்தினாலதான் மான்சூன் டைமா பார்த்து குறிப்பா 40 நாட்கள்ல பல கோடி வாக்காளரை திருத்தம் செஞ்சிருவோம்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். இந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அறிவிப்பு வந்த அடுத்த அரை மணி நேரத்திலேயே இந்தியாவிலேயே முதல்ல முடிச்சுக்கிட்ட மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலம் தான். நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சாயந்தரமே அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து விவாதிச்சாங்க. அடுத்த 24 மணி நேரத்துல என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு மாபெரும் பயிற்சி கூட்டத்தை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் பாஜகவோட பகல் கனவு பலிக்காதுன்னு சொன்னாரு நம்மளுடைய முதலமைச்சர். அதோட மட்டும் நிக்கல, இயங்கிக்கிட்டே இருக்கிற நம்ம முதலமைச்சர் நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் நம்மளுடைய தலைவர். வழக்கம் போல மிக்சர் சாப்பிட்டு இருக்க அடிமை கூட்டத்திற்கும் குறுக்கா வந்த கௌஷிக் கும்பலுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. வாக்கு மட்டும்தான் இந்த நாட்டுல நாம சுயமரியாதையோட வாழ்றதுக்கான ஒரே ஆயுதம். அந்த சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.